பிரைஸ் தி லார்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக இருக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதோடு மாத்திரமல்லாது அவனோடு பேசி பழகுகிற நண்பர்கள் உறவினர்கள் மனதும் பிரகாசமடையும். இதனால் அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசமடையும். இதனால தான் எல்லாரும் ரொம்ப சிரித்த முகத்தோடு பிரகாசமான முகத்தோடு பேசுகிறவர்களை அதிகமாக விரும்புகிறாங்க. இன்றைக்கு உங்கள் முகம் பிரகாசம் அடையணுமா? ஆனால் இப்போ நீங்கள் சிரித்து சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக பிரகாசமான முகத்தோடு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இல்லையா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு சொல்கிறார், எண்ணாகமம் 6:25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். பார்த்தீங்களா? ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் முழுவதுமாக வந்து உங்களோடு அசைவாடும் பொழுது அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிப்பிக்கும். அவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். உங்கள் துக்கங்கள், துயரங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையும் அவருடைய முகத்தை போல் பிரகாசிப்பிக்கும். பிறரையும் பிரகாசிக்க வைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.